வணக்கம். மீண்டும் கலிவினை அரங்கத்தின் ஏப்ரல் மாத செய்தி தொகுப்பில் சந்திப்பது மகிழ்ச்சி. செய்திகள் வாசிப்பது கிரியாஸ்ரீ. நான் சித்திக். 7 ஏப்ரல் அன்று 6ஆம் ஆண்டு மாணவர்களின் பெற்றோர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம், தேர்வு தயாரிப்பு மற்றும் ஒழுக்கம் குறித்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கலந்துரையாடினர். மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பள்ளியில் 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கிளாஸ் வாபாசன் கூடுதல் வகுப்புகள் தொடர்ந்து சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மாணவர்கள் இடைநிலை பள்ளிக்கு செல்வதற்கு தேவையான அடிப்படை திறன்களை வெளிப்படுத்தும் நோக்கில் இவ்வகுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் அதிக ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டு கல்வி பயன் அடைந்து வருகின்றனர். தொடர்ந்து பாலர் பள்ளி மாணவர்களுக்கான ஹரிராயா கொண்டாட்டம் 10 ஏப்ரல் அன்று மிக மகிழ்ச்சியுடனும் வண்ணமயமாகவும் நடைபெற்றது. மாணவர்கள் தங்களின் பாரம்பரிய உடைகளை அணிந்து வந்து இவ்விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்த்தனர். பாடல், நடனம் மற்றும் சிறு விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என அனைவருக்கும் ஒரு மறக்க முடியாத மகிழ்ச்சியான அனுபவமாக அமைந்தது. முத்தமிழ் விழா 11 ஏப்ரல் சனிக்கிழமையன்று சைபர் ஜெயா MMU வளாகத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் மொத்தம் 22 மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்களுக்கு வழிகாட்டியாக 13 ஆசிரியர்கள் செயல்பட்டனர். மாணவர்களின் தமிழ் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் வகையில் பாடல், கவிதை ஒப்புவித்தல், பேச்சு போட்டி, கதை சொல்லும் போட்டி மற்றும் கட்டுரை எழுதும் போட்டி போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு விழா சிறப்பிக்கப்பட்டது. போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களும் தங்களின் முழு உழைப்பையும் உற்சாகத்தையும் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தினர். விழாவின் இறுதியில் சிம்பாங்லிமா தமிழ் பள்ளி ஒட்டுமொத்த சாம்பியன், அதாவது ஓவரால் சாம்பியன் பட்டத்தை வென்றது. 13 ஏப்ரல் அன்று தமிழ் மொழி வார தொடக்க விழா பள்ளியில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களிடையே தமிழ் மொழியின் மீது பற்றையும் ஆர்வத்தையும் வளர்க்கும் வகையில் பல்வேறு மொழி சார்ந்த போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன. இத்திருவிழா மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கற்றல் அனுபவமாகவும் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்லதொரு வாய்ப்பாகவும் அமைந்தது. 13ஆம் ஏப்ரல் அன்று பள்ளியில் ஜோம் கர்சகோலா மற்றும் மென்டோர் மென்டி திட்டமும் மிக சிறப்பாக நடைபெற்றன. மாணவர்களின் வருகையை அதிகரித்தல் மற்றும் ஒழுக்கத்தை மேம்படுத்துதல் ஆகிய உயரிய நோக்கங்களுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. 15 ஏப்ரல் புதன்கிழமை அன்று இணைப்பாட பொறுப்பாளர்களுக்கான சான்றிதழ் மற்றும் பதவி நியமன ஆவணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இணைப்பாட நடவடிக்கை நேரத்தில் நடைபெற்றது. மாணவர்களிடையே பொறுப்புணர்வு, தலைமைத்துவ பண்பு மற்றும் நற்பண்புகளை வளர்க்கும் நோக்கில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த அங்கீகாரம் மாணவர்கள் தங்களின் கடமைகளை செம்மையாக செய்ய ஊக்கமளிப்பதாக அமைந்தது. 16 ஏப்ரல் அன்று 4ஆம் ஆண்டு மாணவர்களின் பெற்றோர் சந்திப்பு நடைபெற்றது. மாணவர்களின் கல்வி நிலை, வகுப்பு செயல்பாடுகள் மற்றும் ஒழுக்கம் குறித்து பெற்றோருடன் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான பல பயனுள்ள பரிந்துரைகளும் வழங்கப்பட்டன. ஏப்ரல் 15 முதல் 17 வரை PRS பொங்சு முகாம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதில் மாணவர்களின் தலைமை திறன், தன்னம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பு மனப்பான்மை வளர்க்கும் வகையில் பல பயிற்சிகளும் செயல்பாடுகளும் இடம்பெற்றன. மாணவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். 25 ஏப்ரல் அன்று பள்ளியில் இணைப்பாட தலைமைத்துவ பயிற்சி முகாம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாணவர்களுக்கு தலைமைத்துவ பண்பு,
குழுவாக இணைந்து செயல்படும் ஒத்துழைப்பு, பொறுப்புணர்வு மற்றும் சிறந்த ஒழுங்கமைப்பு திறன் குறித்து பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இப்பயிற்சி மாணவர்களின் ஆளுமை திறனை மேம்படுத்தவும் அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளமாகவும் அமைந்தது. இம்மாதத்திற்கான திருக்குறள்: துகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலை பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால் முடியாதது எதுவும் இல்லை. மீண்டும் மே மாத செய்தி தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.